வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷனில் பார்ட் 3 வந்து பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க கொஷின்ஸ் போகலாம். There are 42 men and 16 women in a party. Each man shakes his hand only with all of the men and each woman shakes her hand only with all of the women. Find the maximum number of handshakes that taken place at the party அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ தனித்தனியாக தான் கொடுத்துக்க போகிறாங்க. மென்னோட தான் கொடுக்க போகிறாங்க, விமன் விமனோட தான் கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? அப்போது 42 men. ஒரு ஹேண்ட்ஷேக்குக்கு இப்போ நான் கொடுக்குறேன்னா எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு பார்ட்டி வேணும். ஓகேவா? அப்போ 2 பர்சன் தேவைப்படுறாங்க. அப்போ 42 டோட்டலாக 42 men இருக்காங்க. அப்போ ஒரு ஹேண்ட்ஷேக்குக்கு 2. ஓகேவா? ப்ளஸ் அடுத்து 16 விமன் இருக்காங்க. அதுலேயும் அதே மாதிரி தான். இப்போ ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுக்கணுன்னா 2 பர்சன்ஸ் தேவைப்படுறாங்க. அப்போ 2 போட்டாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம இது 2ன்னு இருக்கிறதுனால நான் எப்படி எழுத சொல்லியிருக்கேன், 42 41, அதாவது 2 நம்பர்ஸ் 42 41 டிவைட் பை 2 இன்ட்டு 1, சாரி, ப்ளஸ் 16 இன்ட்டு 15 டிவைடட் பை 2 இன்ட்டு 1. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது 21, இது 8 கிடைக்கும். இப்போ 20 அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 4 10 21 பண்ணோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 20 பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 2 8 0 கிடைக்கும். அகெயின் ஒரு 21. ஓகேவா? அகெயின் ஒரு 41, ஏன்னா 1 இருக்கிறதுனால போட்டோம்னா 8 61 ப்ளஸ் 15 8 சார் எவ்வளோ, 121. இப்போ இதை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன, 120, சாரி 120. இதை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 981. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? செப்பரேட்டாக தான் கொடுக்க போகிறாங்க. மென்னோட தான் கொடுக்க போகிறாங்க, உமனோட தான் கொடுக்க போகிறாங்க. ஒரு ஹேண்ட்ஷேக்குக்கு மொத்தமாக 2 பேர் தேவைப்படுறதுனால நம்ம காம்பினேஷனில் 2 எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதை போட்டு நம்ம ஆன்சர் ஆட் பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து, இன் அ பார்ட்டி எவ்ரி பர்சன் ஷேக்ஸ் அ ஹேண்ட் வித் எவ்ரி அதர் பர்சன். எல்லாருக்குமே கை கொடுத்துக்கிறாங்க. இஃப் தேர் வாஸ் எ டோட்டல் ஆஃப் 210 handshakes in the party, find the number of persons who were present in the party. இப்போ அந்த கொஷினில் நம்பர் ஆஃப் பர்சன்ஸை கொடுத்துட்டு நம்மளுக்கு டோட்டல் கேட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கேட்கும் பொழுது நீங்கள் ஈஸி ஆப்ஷனல் மெத்தடு போங்க. ஓகே, ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்துட்டு இப்போ எப்படி நம்ம இங்கே போட்டோம், இப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, 21 எடுத்துக்கிறோம். ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ காம்பினேஷன் ஒரு ஹேண்ட் ஷேக்குக்கு 2 பேர் தேவைப்படுவாங்க, 2. அப்போ எப்படி எழுதணும், 21 இன்ட்டு 20 டிவைடட் பை 2 இன்ட்டு 1. கேன்சல் பண்ணோன்னா, சாரி, இது 10 ஆகிடும். இப்போ 2 10. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே நம்மளுக்கு அது தெரிஞ்சிச்சு, இதுதான் கரெக்டுன்னு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா 210 ஹேண்ட்ஷேக்ஸ் நம்மளுக்கு வந்துருச்சு. இது வரலன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணுங்கள். அடுத்த ஆப்ஷன் அது மாதிரி செக் பண்ணிட்டு வாங்க. எந்த ஆப்ஷனில் இங்கே கொடுத்துருக்க ஹேண்ட்ஷேக்ஸ் கரெக்டாக வருதோ, மேட்ச் ஆகுதோ, அதுதான் கரெக்டான ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள். ஆன் அக்கேஷன் ஆஃப் சர்டைன் மீட்டிங் ஈச் மெம்பர் கேவ் ஹேண்ட்ஷேக் டு ரிமைனிங் மெம்பர்ஸ். இஃப் த டோட்டல் ஹேண்ட்ஷேக்ஸ் வேர் 28, ஹவு மெனி மெம்பர்ஸ் வேர் ப்ரெசன்ட் ஃபார் த பார்ட்டி. அப்படி தான் கேட்டிருக்காங்க. இதுலேயும் டோட்டல் கொடுத்துட்டாங்க. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி தான். நம்ம எத்தனை மெம்பர்ஸ்ங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆப்ஷனல் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் போட்டுட்டு எனக்கு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். In how many different ways can be the letters of the word machine be arranged so that the vowels may occupy only the odd position? ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், மெஷின் எழுதிக்கங்க. இதில் வவல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, வவல்ஸ் நம்மளுக்கு தெரியும், AEIOU. இதில் எதெல்லாம் வவல்ஸ், AIE. மொத்தம் வவல்ஸ் 3, கான்சனட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4, டோட்டலாக நம்மளுக்கு 7. ஓகேவா?
ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, வவ்வல்ஸ் வந்து ஆட் பொசிஷனில் இருக்கணும். இப்போ இதுக்கு 1 2 3 4 5 6 7 இதில் ஆட் நம்பர் என்னென்னா 1 3 5 6. அப்போ மொத்தம் 1 3 5 சாரி 6 இல்லை 7, மொத்தம் 4 வேஸ் இருக்குது. நம்ம வவ்வல்ஸ் வந்து 4 வேஸில் வந்து அந்த பிளேசஸில் ஆக்குப்பை பண்ண போகுது. ஓகேவா? அப்போது 4 வேஸ்னால் இப்போ இது எவ்வளோ எப்படி போடுவோம் நம்ம, 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு கான்சனன்ட் எத்தனை இருக்குது, 4. டோட்டலாக கான்சனன்ட் எத்தனை இருக்குது, 4. அது இல்லாமல் ரிமைனிங் பிளேசஸில் இந்த 4 கான்சனன்ட்ஸ் வந்து ஆக்குப்பை பண்ணும். அப்போ வந்து 4 ஃபேக்டோரியல் நம்மளுக்கு தெரியும். சாரி, இப்போ 4 ஃபேக்டோரியல் எவ்வளோ, 24 இன்ட்டு 24 இஸ் ஈக்குவல் டு 576. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, from a group of 7 men and 6 women, 5 persons are to be selected to form a committee so that at least 3 men are there on the committee. In how many ways can it be done? At least 3 men na என்ன மீனிங், நம்மளுக்கு 3 men இருக்கலாம். மொத்தம் எத்தனை பர்சன் சொல்லிட்டாங்க, 5. டோட்டலாக 5. அதில் 3 men 2 women இருக்கலாம். அட்லீஸ்ட்னா 3, இல்லாட்டி அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் இருக்கலாம் அப்படின்னு மீனிங். இல்லாட்டி 4 men 1 woman இருக்கலாம். இல்லாட்டி 5 men 0 women கூட இருக்கலாம். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு காம்பினேஷன். ஓகேவா? இது அப்படியே இங்கே எழுதுங்க. இப்போது நம்மளுக்கு என்ன தெரியும், மென்னில் மொத்தமாக 7 men அண்டு 6 women சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம எவ்வளோ சொல்லியிருந்தோம், 3 men சொல்லியிருந்தோமா. அப்போ 7ல் 3 இன்ட்டு இங்கே பாருங்கள், 7ல் 3 இன்ட்டு 6ல் மொத்தமாக 6 women, அதில் 2 எடுக்கிறோம். ஓகேவா? நான் அதை இங்கே ஒரு தடவை எழுதிக்கிறேன். 3 men 2 women, 4 men 1 woman, 5 men 0 women. ஓகேவா? இதை அப்படியே நம்ம வந்து இங்கே போட வேண்டியதான். இன்ட்டு 6 C2, ஏன்னா விமனில் 2 பேர் எடுக்கிறாங்க. ப்ளஸ் 7 மென்னில் அடுத்து எத்தனை 4 இன்ட்டு 6, இங்கே சாரி 7 மென்னில் 3 விமன் எடுக்கிறாங்க, 3 மென் எடுக்கிறாங்க. இன்ட்டு 6 விமனில் 2 பேர் எடுக்கிறாங்க, அதனால 6 C2 ப்ளஸ் 7 மென்னில் 4 மென் எடுக்கிறாங்க. இன்ட்டு 6 C1 விமன். ஓகேவா? ப்ளஸ் 7ல் 5 men எடுக்கிறாங்க. இன்ட்டு 6ல் 0 women. ஓகேவா? இதை இப்போ நம்ம எப்படி எழுதுவோம், 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 divided by 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இன்ட்டு 6 into 5 divided by 2 into 1 plus 7 into இங்கே 4 கொடுத்துருக்கிறதுனால 6 5 4 1 2 3 4 அந்த மாதிரி ரைட் பண்ணிக்கணும். இதுலேருந்து டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இங்கே 4 கொடுத்துருக்கிறதுனால 4 நம்பர்ஸ், இங்கே 3 கொடுத்துருக்கிறதுனால 3 நம்பர்ஸ். ஓகேவா? டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல், 4 என்ன வரப்போணும், 4 into 3 into 2 into 1 இன்ட்டு 6, இங்கே 1 தான், ஸோ 6 மட்டும்தான், டிவைடட் பை 1 ப்ளஸ் இங்கே 5. அப்போது 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 1 2 3 4 5 இருக்கா. டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வந்து 5 கொடுத்துருக்கிறதுனால 5 இதை எழுதியிருக்கோம். 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இன்ட்டு இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 1ன்னு அர்த்தம். ஓகேவா? இதெல்லாம் இனிஷியலாக உள்ள வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும் பாருங்கள். இது 3, இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணி இதை கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? 7 5 எவ்வளோ,
35 3 5s are 15 ப்ளஸ் இதில் என்னென்ன கேன்சல் பண்ணலாம் 4 இந்த 3 2க்கு பதில் இந்த 6 வந்து கேன்சல் பண்ணிடலாம் அகெயின் 7 5s are 35 into 6 ப்ளஸ் 4 3 கேன்சல் பண்ணிடலாம் 2 இங்கே இது பண்ணோம்னா 3 21 ஓகேவா இப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணனா கிடைக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 350 10ஆல் ஆட் பண்ணிக்கோங்க இந்த 15 10 + 5ன்னு எடுத்துக்கோங்க அடுத்து 35 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஓகேவா 35 × 5 போட்டோன்னா என்ன கிடைக்கும் 25க்கு 5 ரிமைனிங் 2 15 17 4 5 525 ப்ளஸ் 35 × 6 35 × 6 6 3s are 18 18 + 3 எவ்வளோ நம்மளுக்கு 321 210 + 21 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1 பிளேஸில் என்னென்ன இருக்குது 1 + 0 1 + 5 6 அடுத்து 2ல் 3 5 அடுத்து 7 756 அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி 3rd கொஷினோட ஆன்சரையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ